சங்கீதத்தை அடிப்படையா பார்த்தால் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் காண்கின்றார். கல்லுக்குள் இருக்கிற தேரையை கூட காண்கிறார். கண்ணீரில் கண்ணீர் விடும் அந்த மீனை கூட காண்கின்றார் அல்லவா? எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது நம்முடைய தகப்பன். சாதாரணமான நாங்கள் அல்ல, அவர் சாதாரணமானவரும் அல்ல, சர்வ வல்லவர். கர்த்தர் மையப்படுவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அருமையான வார்த்தையை நம்மை ஆழமாக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். நாமே நாங்கள் எடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ள போறோம். சரியா டொரண்டோ நேரம் 9:36. கர்த்தர் மைமைப்படுவதாக உங்களோடு சகோதரி இணைகின்றேன். என்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். கர்த்தர் ஒன்றை மைமைப்படுவதாக நாங்கள் செபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுகூலப்படுத்தும் இந்த வாசலுக்காக நன்றி. நிசங்கமான ஊழியத்துக்காய் கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஒரு களத்தை எங்களுக்கு தளமாக நீர் கொடுத்தீடி அப்பா. அதுக்காக கிருபையின் நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த வானொலிக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். வானொலி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நாளிலும் இந்த ஊழியத்தை செய்கிற ஸ்தாபருமான அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய், பிற பிள்ளைகளுக்காய், உடன் உறவுகளுக்காய், ஊழியங்களுக்காய், சபை அப்பா இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்கள் தனிப்பட்ட ரீதியா குடும்பங்களின் சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீரார். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காய் ஜெபிக்கிற நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதிக்கிறோம். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டவர். கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொன்னது இன்றும் வெளிச்சத்தின் பகுதியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. கைகோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறுபட்ட தேசத்திலும் பல்வேறான நேர மாற்றங்களும் இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க. தொகுத்து வளர்ந்து ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் ஆசீர்வதிங்க. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறுவழியை கேட்கிற போற நேர்களுக்காய் கருத்தை ஒப்புவித்து செபிக்கிறப்பா. வார்த்தைகள் வெறுமனை திரும்பாது கத்தாவை பாடலுக்கூடாகும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமித்து உம்முடைய நாமத்துக்குள்ளே சங்கமிக்க நீ கிருபை பாராட்டுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அதே போல அடிமையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பது இரவளவின் மூலமாய் பெருகணும். ஆசிரியர்கள் கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சிறிய பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடந்து செல்வோம். ஆமீன். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கி வந்த எவ்வளவும் நான் தகுதி அல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை, வழியறியா அலைந்த என்னை கண்டிரேவும் கண்களால், கண்டிரேவும் கண்களால். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர்.
மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. என்னோடு பேசிய வார்த்தைகள் உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை, அலசிக்கொண்ட வாழ்வில் ஆச்சரியம் நடந்தது. அலசிக்கொண்ட வாழ்வில் ஆச்சரியம் நடந்தது. அலசிக்கொண்ட வாழ்வு யாருடைய வாழ்வு? எப்படியாக நீங்கள் சிந்திப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த பகுதி என்னோடு கர்த்தர் பேசினார், உங்களோடு பேசுவார். நிச்சயமாக வார்த்தைகள் வெறுமனே திரும்புவது இல்லை. அப்படியாக அலசிக்கொண்ட வாழ்வில் ஆச்சரியம் நடந்தது. அது பேதுருவின் வாழ்க்கையில். எப்படியாக அலசிக் கொண்டிருந்தான் சொன்னால், லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் யார்? இந்த மீன் பிடிக்கிறவர்கள் பேதுருவும் அவருடைய சகோதரர். அப்படியாக அங்கே மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே படகை விட்டு இறங்கி ஆவைகளை விட்டு இறங்கி என்ன செய்தார்கள்? வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அலசிக் கொண்டிருக்கிற அந்த வலைதான் ஆச்சரியம் நடந்தது. எப்படி நடந்தது? முதலாவது, அங்கே எங்களுடைய படகு. இந்த படகு எப்படிப்பட்ட படகு? மீன் பிடிக்கிற பயன்படுத்துற படகு. இந்த படகுல அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் அங்கே உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11ஆம் வசனங்களை நீங்க வாசிப்பீர்களா இருந்தால் இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அந்த அலசிக்கொண்ட அந்த வலை கிழியும்படியாக ஒரு ஆச்சரியம் நடந்தது. அந்த ஆச்சரியம் நடந்ததுக்கு முதல் காரணம் என்னென்று சொன்னால், அங்கே படகை தேவனுக்கு கொடுக்கின்றார்கள். தேவனுக்கு படகை கொடுக்கின்றார்கள். எப்படி கொடுக்கின்றார்கள்? அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது வசனம், அவர் கடற்கரையே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இன்னைக்கு ஜனங்களுடைய தாகம் எல்லாம் வசனத்தை கேட்கும்படியாக அன்று இருந்தது. அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அந்த நெருக்கப்பட்ட ஜனங்களுக்கு அங்கே வார்த்தையை கொடுக்கும்படியா தேவன் அங்கே பார்க்கிறார். நின்ற படகையை அவர் பயன்படுத்துகின்றார். அங்கே பயன்படுத்துகிறார். யாருடைய படகை? பேதுருவினுடைய படகை. அங்கே கேட்கின்றார். எப்படி கேட்கின்றார்? அந்த படகை என்ன செய்கின்றார்? அவர் கேட்கிறார். அவர் வாசனம் சொல்லுவது, அவர்கள் அலசிக் கொண்டிருந்தால் மீன் பிடிக்கவில்லை. படகு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் பிரயாசப்பட்டும் அங்கே மீன் கிடைக்கவில்லை. கிடைக்காதனால என்ன செய்யறார்கள்? அவர் வலையை ஒருமை அலசிக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை அலசிக் கொண்டே இருக்கிற இன்றைக்கு எங்களுடைய படகாய சரீரத்துல நாங்கள் ஒன்றும் இல்லை, முடியலை, பலவீனம், அந்த காரியம் இப்படி கண்டு நாங்க சூழ்நிலையை பார்த்து, சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் ஒருவேளை எங்கள் மாமிச பலவீனம் ஒருவேளை அப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம், அலசிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அந்த படகை நாங்கள் கொடுக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கள் வாழ்க்கையின் படகை கொடுக்கும் போது, எங்களுடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தை, இருதயமாகிய ஆலயத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆலயமாக்கும் பொழுது, அவருக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆச்சரியமான அற்புதத்தை நாங்கள் காண முடியும். ஆச்சரியம் நடந்தது. எப்படி நடந்தது சொன்னார்? அப்பொழுது அந்த படகிலே ஒன்று ஏறினார். யாரு? இயேசு ஏறினார். அவர் இருக்கும்படி உங்கள் படகில அவர் ஏறும்படியாக நாங்கள் எவ்வளவுக்கு விட்டு கொடுக்கின்றோம், எவ்வளவுக்கு அர்ப்பணிக்கின்றோம், எவ்வளவுக்கு எங்கள் படகு பரிசுத்தமா இருக்கின்றது. இன்னைக்கு அப்படிப்பட்ட படகு அங்கே பேதுருவை ஒரு படகை கேட்டால் ஒரு படகில் ஏறி அதை கரையிலே கொஞ்சம் சற்றே தள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார்கள். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் என்னத்துக்காக பயன்படுத்த வேணும் படகு? மீன்பிடிக்காக, அந்த மீன்பிடி தொழிலை செய்யும்படியாக. ஆனால் அவர்களோ ஒன்றும் அகப்படவில்லை என்ற சூழ்நிலையிலே அவர்கள் அந்த படகை கர்த்தருக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள், அர்ப்பணித்தும் விடுகிறார்கள். அங்கே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அதுல இருந்துதான் அந்த படகை பயன்படுத்தி இயேசு
இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார்? சிசுகள் அங்கே நெருங்கின ஜனக்கூட்டத்துக்கு அங்கே வார்த்தையை கேட்கும்படியான திரளான ஜனங்கள், தாகம் கொண்ட ஜனங்களுக்கு தண்ணீரை ஊற்றும்படியாக இயேசு அங்கே வார்த்தையை கொடுக்கின்றார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்புதான், போதகம் பண்ணி முடித்த பின்புதான் அவர் வந்த நோக்கம் அங்கே நிறைவேற. இன்றைக்கு நாங்கள் அவருடைய நோக்கம் நிறைவேற எங்களுடைய சரமாய் படகை விட்டு கொடுக்கிறோமா? இல்ல நாங்கள் எங்களுடைய கடமை நேரத்துக்குள்ள இதுலதான் இந்த காரியம் இவ்வளவுதான் 10 நிமிஷம் தானே அப்பா, என்னுடைய நேரம் இதுக்கு மிஞ்சி என்னால முடியாது. உங்களுக்கு நான் என்ன செய்ய, என்னுடைய வேலை, என்னுடைய காரியம், என்னுடைய காரியங்கள் இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சில நேரத்துல அவருடைய சமூகத்துல உறவாடுற நேரங்களை குறைத்து விடுவோம். சில நேரம் உறவாடுற நேரங்களை ஏனோ தானோண்டு அலட்சியப்படுத்துகின்றோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அவர் அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள நிறைவாய் நிரப்பும் படிக்கு எங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த படகை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். அந்த படகில தான் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்த விரும்புகின்றார். இப்ப இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேதுருவின் படகுல அவர் கேட்டு வசனத்தை கொடுத்து முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இது லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படும். ஆழத்திலே கொண்டு போய் போடும். நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எப்படிப்பட்ட ஆழத்திலே இன்றைக்கு நாங்க போட்டு இருக்கின்றோம்? சொசத்தோடு கேட்டுருவோமா? வேலை செய்து கொண்டு அதுல இணைந்திருவோமே, ஏனோ தானோ ஒன்று அலட்சிய போக்கில கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நிச்சயம் உள்ள வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு எங்களை அர்ப்பணித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோமா? கேட்டு வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லை. வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அங்கே அவர்கள் அந்த வார்த்தையை பாருங்களோட சூழ்நிலை அலசிக்கொண்டது இல்லை என்று சொன்னது, பெருமை என்று சொன்னது, பிரயாசப்பட்டும் இல்லை என்று சொல்லி முடிவெடுத்த அந்த வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், நீ கொண்டு போய் ஆழத்துல கொண்டு போய் போடு, ஆழத்துல கொண்டு போய் போடு. அந்த வார்த்தை வரும் முன்னம் அவருடைய வாழ்க்கை ஒரு வெறுமனை அலசின வாழ்க்கை, அங்கலாய்த்து போன வாழ்க்கை, பிரயாசப்பட்டும் இல்லாத வாழ்க்கை, மாமிசத்துல தேடிய முடியாத வாழ்க்கை. மாமிசம் சொல்லிச்சு இல்ல, இவ்வளவுதான் பயிற்றுவிக்கப்பட்டாலும், இவ்வளவுதான் மாமிச உலக ஓட்டத்துல நாங்கள் பெரிய பட்டம் பதவி பணங்களோடு இருந்தாலும் அவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமா அது வறுமனை வாழ்க்கைதான். அதுல ஒன்றுமே இல்லை என்று சொல்ற வாழ்க்கைதான். பிரயாசம் இருந்தும் ஒரு இலக்கை அடைய முடியாத வாழ்க்கைதான். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ என்னை உங்களையும் அழைக்கவில்லை. அப்ப நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணும்னு சொன்னா வார்த்தைக்கு நாங்கள் கீழ்பட்டவர்களா இருக்க வேண்டும். எங்களுடைய சரீரம் திருவன போ பங்கும் ஆலயமாய் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தால் நிரம்பப்பட்ட வாழ்க்கையை தந்த இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தாண்டு நிரப்புதல் உண்டாக வேண்டும். பரிசுத்தாவினுடைய வழி நடத்த உண்டாக வேண்டும். பரிசுத்தாவியான வார்த்தையில வல்லமை எங்களுக்கு கிரிய காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை உங்களை அழைச்சிருக்கிறார். அழைச்சதவன் உண்மை உள்ளவராயிருப்பார். அப்ப பாருங்கள், அங்கே வாளிகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரை முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, இல்லை என்று சொன்ன வார்த்தை வெறுமனே அது எப்படி வந்தது? அலசி கொண்டிருந்த வாழ்க்கையில அங்கே இல்லை, கிடைக்கவில்லை தான். ஆனால் அவர் சொல்லுகிற ஆகிடும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நான் உம்முடைய வார்த்தை வருமுனை என் வாழ்க்கையில இல்லை என்ற உணர்வுதான், வெறுமை என்ற நிலைமைதான், அலசி போனதான் என் வாழ்க்கை, பிரயாசப்பட்டதா என் வாழ்க்கை, வெறும் இந்த ஓட்டத்தில் இந்த நேரத்தை நான் வீணாய் அடித்ததுதான் யோசனை என்று சொல்லி நாங்க ஒருவள் அப்படி நினைத்திருக்கலாம். ஆனா திருவர் சொல்ற இந்த வார்த்தை என்னை நோக்கி வருது என்று சொன்னார். அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி அர்ப்பணித்து அதுக்கு கீழ்பட்டு அதன்படி செயல்பட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். அந்த வார்த்தைக்கு நாங்கள் செயல்பட அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய நாங்கள் எப்படி அர்ப்பணிக்கிறோம். அப்ப இந்த படகு வார்த்தை வரும் முன்னம் வெறும் படகு, வெறும் இணையே இல்லை. ஆனால் வார்த்தை வந்த பின் அள்ளத்திலே கொண்டு போய் போடு என்று சொல்லி அந்த வார்த்தை வந்த பின் இந்த வார்த்தையிலே அந்த வலைக்குள்ளே ஆச்சரியமாயிருந்தது. எப்படி ஆச்சரியம்! அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மீதியான மீன்களை பிடித்தார்கள். வார்த்தை வரும் முன்னம் எங்கள் வாழ்க்கை ஒருவனை உலக ஓட்டத்துல 1000ல் ஒருவன் நானும் நீங்கள்
இந்த உலகத்தில் அவ்வளவு மனுஷர்கள் இருக்கிறார், எத்தனையோ மொழி பேசும் மக்கள் இருக்கிறார், எத்தனையோ இனங்கள் இருக்கிறார்கள். அத்தனை இனங்களுக்குள்ளையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கைதான். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த ரட்சிப்பு என்ற பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள மன்னம் இல்லை என்று சொன்னோம். உலகத்தின் ஓட்டத்துல சலிச்சு போன வாழ்க்கை, பிரயாசப்பட்டும் பயனை பெற்றுக் கொள்ளாத வாழ்க்கை, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, வீணான நேரங்களை செலவழித்த வாழ்க்கைகள் எங்கள் வாழ்க்கைகளா இருந்தது. ஆனால் இப்பொழுது அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கைக்குள்ள வந்ததோ, வார்த்தை ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதை ஜோவான் 1:1 பார்க்கிறோம். அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே வாழ்க்கையால் வந்து போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொன்னார். அது ஆச்சரியமானது. ஆச்சரியமான முறையிலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆச்சரியமான முறை நடத்தும் வாழ்க்கையில சாட்சியின் பாத்திரங்கள் சொல்ல போனா நிச்சயமாகவே அதுக்கு அந்த வார்த்தைக்கு வர்ணிக்க முடியாது. ஆனால் இங்கே பேதுருவும் வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அங்கே வேலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார்கள். இப்பொழுது மற்ற படவிலிருந்தும் கூட்டாளிகளாக அழைச்சு உங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டார். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான், சரண்டர் பண்ணிட்டான். ஏன்? இவ்வளவு நான் அனுபவசாலியா இருந்தேன் மீன் பிடிக்கிறது. இந்த நேரத்துல எப்படிப்பட்ட மீனை பிடிக்கலாம் என்றும் தெரிந்திருந்தேன். எங்க வலைய போட்டா எப்படி அகப்படும் என்றும் அறிந்திருந்தேன். எவ்வளவுதான் அனுபவப்பட்டு நான் ஓடினாலும், எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும் கிடைக்கிற இல்லை என்ற வரசின என் வாழ்க்கைய நீங்க ஆச்சரியப்படும்படியா மாற்றி நீங்களே அப்பான்னு சொல்லி உன் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். இன்னைக்கு இப்படிப்பட்ட தாழ்மை உணர்வை கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்து, எனக்கு கொஞ்சம் தெரியும் என்று சொல்லி நான் என்னுடைய அந்த தெரியும் என்ற உணர்வோடு நான் வாழாத படிக்க இன்னும் உண்மை அறியணுமே அப்பா, இன்னும் கெட்டி சேரணுமே அப்பா, இன்னும் எனக்கு கற்று தாங்கப்பான்னு சொல்லி என்னை வறுமையான பாத்திரம் அந்த குயவன் கையில வணியும்படியாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த, இன்னும் பயன்படுத்த அவர் நல்லவராய். அப்ப இங்கே பாப்பமா இருந்தா அங்கே அவரை ஒரு சாதாரண மீன்பிடி காரணத்தான் அவர் சொல்ற, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்று, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன், நீ எனக்கு பின்னால் இந்த வேற வழியை விட்டு என்ன அவருக்கு என்ன அவங்க பின் செல்கிறார். இந்த பழைய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு பின் செல்கிற பழைய வாழ்க்கை இன்றைக்கும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கும் இன்னும் முழுமையா எங்கள் படைகளை இயேசு இல்லை, எங்கள் சரீரமான படைகளை இயேசு இல்லை. நாங்க திரும்பி எதை எகிப்துக்கு அவருக்கு பிரியமில்லாத எகிப்து என்று விட்டோமோ அந்த எகிப்தின் காரியம் எங்கள் வாழ்க்கையில வருமாயிருந்தா, எங்கள் பேச்சுல வருமாயிருந்தா, எங்கள் நடக்கையில வருமாயிருந்தா, இயேசு என் வாழ்க்கை என் படையில இல்லை என்றது முழுமையான அர்த்தம். என் படைகளை இயேசு இருக்கிறான்னு சொன்னா நான் விசுவாசமான வாழ்க்கை வாழ்வேன், விசுவாசமாய் பேசுவேன், விசுவாசத்தோடு நடப்பேன், விசுவாச வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சாட்சியா சொல்லுவேன். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில அவர் கலந்து இருக்கிறார் என்பதை நான் காண்பிப்பேன். இங்கு பேதுரு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு பின் செல்கிறார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்த்தா அவ்வளவு பெரிய பலனை ஊற்றி ஆண்டவர் ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட வைத்தார். 2,000 பிரசங்கத்துல 5,000 பேர் ரட்சிக்கப்படுறார். இந்த இந்த கல்வி மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் இது மேற்கொள்வதில்லை என்று சொல்லி திறப்பையை கொடுத்து விட்டார் சபை. இப்படிப்பட்ட தகப்பன் அவரை அவ்வளவாய் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? ஒரு வீட்டு கொடுத்தல, ஒரு கீழ்ப்படியதுல, என்னை அர்ப்பணித்ததுல, என்னை முற்று முழுதும் தேவனுக்குள்ள ஈடுபடுத்தி கொடுத்ததுல இந்த பேதுரு அங்கே அவர் அப்போஸ்தலர்களுக்குள்ளே முதல் படியிலே இருக்கின்றார். பிரியமானங்களே, இன்னைக்கு நம்முடைய படகாகிய சரீரம் எத்தகைய படகாய் இருக்கிறது? எப்படிப்பட்ட ஆவியாத்ம சிந்தனை சொல் யாவும், எப்படிப்பட்ட பேச்சுகளை, எப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கைகளை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்றது. இந்த பேதுரு வாழ்க்கையில அங்கே வார்த்தை வரும் முன்னம் இல்லை, வறுமை, தனிமை அலசி கொண்டிருந்த வாழ்க்கை. ஆனா தேவன் வார்த்தை வந்தவுடன் அது ஆராய முடியாதது, ஆச்சரியமானதும், அடகு நிறைந்ததும், அற்புதம் காணக்கூடியதும், மற்றவருக்கு ஒரு சாட்சியாகவும் மாறப்பட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். அந்த பரம அழைப்பின் அழைப்புக்கு, அந்த இலக்கை நோக்கி அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பின் சொல்வாய் முற்று முழுமாய் எங்களை விட்டு கொடுத்தவர்கள் எங்கள் படையில, எங்கள்
தேவன் இருக்கிறார், இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு தாழ்த்தி நம்ம அர்ப்பணிப்போமா? தாழ்மையின் பார்த்து தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறது அவன். அந்த கிருபையின் பாத்திரமா நாங்கள் மாறுவோமா? ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு சாதாரண பலூனை பார்த்தீங்கன்னு சொன்னா கடையில பலவர்ணமாய் ஒரு பேக்கெட்ல தான் மிளங்கும். பக்கெட்ல கிடந்து காத்தும் இல்லாமல் அங்கே அடைப்பட்ட அந்த பலூனுடைய வாழ்க்கையில ஒரு சில கண்கள் தேவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பலூனை வாங்கி கொண்டு வந்து காட்சி அடித்து ஊதும் பொழுது அந்த சிறு பிள்ளைகள் அதை தட்டி தட்டி விளையாடுவதா அதனுடைய வடிவம் இத்தகையது பார்த்தீங்கன்னு சொன்னா அது யாராலும் வர்ணிக்க முடியாது. அது கொடுத்த கிருபையின் வடிவம் தான் அந்த வடிவம். அதே போலதான் குயவன் கையில களிமண்ணாங்க அவருடைய பரிசுத்தாவியை நமக்குள்ள நிரப்பும் போது அவர் எடுத்து நம்மை பயன்படுத்துவார். தட்டி தட்டி மகிழ்வார் நம் தகப்பன். அப்படியாக அவர் கரத்துல மகிழ்வோமா? விட்டு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காய் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அலசிக் கொண்டிருந்த வாழ்க்கையில ஆச்சரியமான படகாய் நீர் மாற்றி ஒரு மனுஷனை பிடிக்கும் மனுஷனாய் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளையா எடுத்து பயன்படுத்தினீரப்பா. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். அதே போல எங்களை தாழ்த்துறோம், வறுமையாக்குறோம் கத்தாவே. இந்த உலக ஓட்ட வாழ்க்கையால் கத்தாவே, இது நாங்களுக்காக நியமித்த ஓட்டம் அல்ல. ஆனால் நீர் இலக்கு நோக்கி அடையும்படியாக நீர் எங்களை அழைத்த நோக்கம் உண்டப்பா. அந்த அழைத்த அழைப்புக்கு இணங்க உங்களுடைய படகுல நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் என்று சொல்லி மற்றவர்கள் உணரும்படியாக, மற்றவர்களுக்கு உங்களுடைய கரத்தின் கிரி எங்கள் மூலம் வெளிப்படும்படியாக எங்கள் சாட்சியின் வாழ்க்கை அமையட்டுமே. எங்கள் பேச்சு, எங்கள் மூச்சு, நடக்க, சொல், செயல் யாவும் உம்முடைய நாமம் மகிமைப்படும் கரத்தின் கிரியாக மாறட்டும் ஐயா. அந்த பேரை எடுத்து பயன்படுத்தினீரே, அதே போல இன்றைக்கு நம்முடைய சர்வமய படகை உம்மிட தருகிறோம். வாழ்க்கையெனும் படகை உம்மிடத்தில் தருகிறோம். ஊழியமாகி படகை உம்மிடத்துல தருகிறோம். ஆண்ட வெறுமையாக்கும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. நம்முடைய சாட்சி வெளிப்படட்டும். நம்முடைய நாமம் எங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். நம்முடைய கரத்தின் கிரியை நிகழ விடாது இருப்பீராக. நம்முடைய கரத்தின் கிரியை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பேதுருவுக்கு அப்படி வெளிப்படுத்தினோம். அதே போல உங்கள் வாழ்க்கையின் வெளிப்படுவீராக. உடைய வெள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையும் ஒப்பு கேட்டுக்கணும். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆச்சரியமா வழி நடத்தும். உங்கள் படைகள் நிரம்பட்டும். உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினால, உங்களுடைய கரத்தின் கிரியையினால இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்றோர் நேரம் 8:58 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. கர்த்தர் இமட்டுமா 7 மணி தொடக்கம் இமட்டு நேரமும் 9:58 வரைக்கும் நம்முடைய தகப்பன் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்தினார். அதிசயமான வார்த்தைகள், வல்லமையான வார்த்தைகள் நம்மை அதிசயத்தின் வேதத்தின் அதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தியது. அப்படியாக ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக கர்த்தர் வெளிப்பட்டார் துதியின் வேளையிலே. அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சமாக நமக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது தேவ செய்தியாக கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது, அது எத்தகைய அன்பு, அந்த அன்பு எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த அன்பு எப்படி எத்தகைய வேலைகளை செய்கிறது. அப்படியாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இருவர் ஒருமனப்பட்டாய் எப்படிப்பட்ட அன்பு, உடன்படிக்கையின் உறவு, எத்தகைய வளர்ச்சியை நம்ம காணலாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்று சொல்லி சந்திரசேகர் அவர்கள் கல்கரியில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு தேவ செய்தி எடுத்து வந்து வெளிப்படுத்தினார்கள் வெளிச்சத்தை. அதே போல நாங்கள் கண்களை ஏறெடுத்தோம் ஒத்தாசிவரம் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில நாங்கள் திறப்பின் வாசல் நின்றோம். தேசத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஊழியங்களுக்காக. இப்படியாக நாங்கள் திறப்பின் வாசல் நின்று ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்டு பதில் தருவார், தந்துவிட்டார் நாங்கள் சுவாசிக்கின்றோம். அப்படியாக மீண்டுமாக நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குடாய் கடன் சென்றோம். எங்களோடு பாஸ்டர் ஆண்டன் ராசராயம் அவர்கள் எல்லோரையும் காண்கின்ற தேவன் என்று சொல்லி அந்த தலைப்பிலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார். செய்தி எடுத்து வந்தார்கள். நான்காவது உங்கள் சகோதரி கலையத்துல இருந்து இணைந்து அலசிக்கொண்ட வாழ்வில் ஆச்சரியம் நடந்ததுன்னு சொல்லி வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை எடுத்து வந்து இந்த கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் இந்த நாளும் அவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்து வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
அவருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. நாங்கள் கடத்ததாக முடிவு ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். நன்றி செலுத்தி ஜெபிக்க போறோம். இந்த நாளை இந்த வேலையை தந்து இம்மட்டுமாய் நடத்தின அந்த எபினேசருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல நன்றியோடு நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள்.